ஹலோ கைஸ் அண்ட் வணக்கம், இது உங்கள் ஃப்ரெஷ் கேமிங். நான் உங்கள் ஃப்ரெஷ் மோமோஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை அப்படி தள்ளி விட்டிங்கன்னா நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணால் பார்க்க ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கைஸ், ஸோ இந்த உலகத்தில் முக்கால்வாசி பேர் ஜியோ தான் வச்சுருக்காங்க. ஸோ ஜியோவில் எவ்வளோ சூப்பராக நெட்டு கொடுப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த தரமட்டமான நெட்டை எப்படி நம்ம நடத்துறது கொண்டு வர்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வர்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை உணர்ச்சி கொஞ்சம் அவசியம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய முதல் டிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜியோ கஸ்டமர் கேர் கூப்பிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி எனக்கு நெட்டு ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஸோ அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லொக்கேஷன் கேட்பாங்க. ஸோ உங்களோட லொக்கேஷனை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த நெட்டு பிரச்சனை வராமல் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி உங்களுக்கு நெட் ஸ்பீடை தரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் நான் ஆரம்பத்தில் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை உணர்ச்சி அவசியம். இருக்கட்டும் தம்பி, ரொம்ப நாளாக நெட்டு சரியில்லைப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்கே கும்பகோணம் பக்கத்தில். தம்பி, இப்போ நான் டவுன்லோடு போட்டிருக்கேன்டா, எனக்கு ஏறணும்டா. இப்போ டேய், நான் டவுன்லோட் போட்டுட்டு இருக்கேன்டா, எனக்கு இப்போ ஏரியே ஆகணும்டா. பேசிக்கிட்டே இருக்கேன், அடிங்கு வேடா போன. இரண்டாவது டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் நேம்ஸை சேஞ்ச் பண்ணுறது. அப்படின்னா ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் நேம்ஸ் இஸ் நத்திங் பட், புரிகிற மாதிரி தமிழில் பேசுகிறான் இந்த இப்போ பாரு என் திறமையை. ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் நேம்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற நெட்வொர்க்லேருந்து இன்டர்நெட் ஆப்ஷன்ஸை உங்களுக்கு தருவாங்க. அதுக்கு பேர் தான் குட்டி கொண்டு பேர் ஏபிஎன், அதுக்கு ஃபுல் ஃபார்ம் தான் ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ். ஸோ இதை தான் இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதெல்லாம் ஓகே ப்ரோ, ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ்னு எங்கே ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செட்டிங்ஸுக்கு போயிட்டு மொபைல் நெட்வொர்க்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஜியோ 4G அப்புறமேட்டு அதர் சிம் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதை காட்டும். ஸோ நீங்கள் ஜியோ 4G கிளிக் பண்ணி ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் நேம்ஸ் வந்து இப்போ நம்ம உருவாக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிற மாதிரி வரிசையாக என்டர் பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நேம் வந்து ஆர்ஜியோ. ஸோ கேப்ஸ்னால் கேப்ஸு, ஸ்மால்னா ஸ்மாலு, ஃபஸ்ட்டு ரீசனு. நேம் வந்து ஆர்ஜியோ. அதுக்கப்புறமேட்டு ஏபிஎன் அப்படிங்கிறது வந்து ஜியோ நெட்டு. சர்வர் வந்து www.google.com. அப்புறமேட்டு எம்சிசின்னு இருக்கிற அந்த ஆப்ஷனில் வந்து 405 அப்படின்னு என்டர் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு எம்என்சிங்கிறதுல 857 நான் இது பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா 863 அல்லது 874 இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎன் ப்ரோட்டோகால் அப்படிங்கிற ஆப்ஷனில் IPv4 or V6 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏபிஎன் டைப்புன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் டிஃபால்ட் கொடுக்கணும். ஸோ டிஃபால்ட் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் டிஆர்ஆர் அப்படின்னு லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கிறத அன்டிக் பண்ணிட்டு எல்டிஇங்கிறத டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுடைய நெட் ஸ்பீடு அருமையாக கிடைக்கும். ஆனால் நான் திரும்பியும் சொல்கிறேன், பொறுமை உணர்ச்சி இருக்கவங்க மட்டும் இந்த டிப்பை ட்ரை செய்யுங்க. 6 ஒரு நிமிஷம் இருடா, ஒரு நிமிஷம். ஐயோ 6 ஜியோ அழிச்சிட்டேன். அடுத்தது ஜியோ. ஏன்டா இப்படி வேகமாக போட கம்யூனிட்டி நான் இருடா ஒரு நிமிஷம். ஜியோ நெட்டு. சொப்பா, இவன் வேறு வேகமாக போய் தொலைகிறானே, என்னத்த சொல்ல. ஏபிஎன் APv4
லாஸ்ட்டு 3வது டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏரோப்ளேன் மோட். ஸோ இந்த மோடு எங்கே ப்ரோ இருக்குது, செல்லு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேலே உள்ள நோட்டிஃபிகேஷன் பாரை இழுத்து விட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு ஆப்ஷன் தான் ஏரோப்ளேன் மோட். ஸோ ஏரோப்ளேன் மோடு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா வைஃபையும் மொபைல் நெட்வொர்க் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறது தான் ஏரோப்ளேன் மோட். ஸோ அதை நீங்கள் ஒரு டவுன்லோட் போடுற போதோ இல்லை ஏதாச்சும் ஒரு அப்லோட் பண்ணுற போதோ நீங்கள் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு 15 செகண்டு இல்லை ஒரு 10 செகண்ட் உங்கள் லக்கை பொறுத்து அவ்வளோ நேரத்துக்கு உங்களுக்கு ஸ்பீடு கொஞ்சம் அவங்க மொபைல் நெட்வொர்க்லேருந்து வர்ற ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருடன் எந்த இணையத்தை வேணால் பார்க்கணுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் புதுசு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டு இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பர்வேஷ். பை கைஸ்.